வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இன்னைக்கு மனோபாலா கிச்சனில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, எப்போதுமே இந்த தொகையில் வெரைட்டிக்கு ஒரு தனி மரியாதை இருக்குங்க. ஏன்னா அப்படியே கொஞ்சம் எடுத்து நடு நாக்கில் வச்சுட்டு சோறை எடுத்து போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பழங்கஞ்சிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், ஏன் சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். என்னென்னா மருத்துவ குணம் கொண்ட இந்த பீர்க்கங்காய் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எங்கள் தோட்டத்தில், அதாவது என் தோட்டத்தில் நானே பறிச்சது, பெருசாக வளர்ந்துருக்கு. அதை வச்சு ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு சின்ன தொகையல் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா கொஞ்சம் ஜனங்களுக்கு மருத்துவத்தை சார்ந்த ஒரு சில விழிப்புணர்ச்சியெல்லாம் இருந்துன்னா அவங்க வைத்தியத்தை அவங்களே பார்ப்பாங்க. காசு பணம் செலவு பண்ணாமல் இந்த மெயினாக சாப்பாடில் தான் நம்ம கவனம் செலுத்தணும்னு டாக்டர் சொல்லுவாங்கள்ல, அதை கவனிக்கிறதுல ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு தோணுது. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். முதல்ல பீர்க்கங்காய் ஒன்று எடுத்து இதை பாருங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு 7 வரமிளகா, அதாவது காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி வச்சுருக்கேன். அண்டு உளுந்த பருப்பு வச்சுருக்கேன். கடைசியில் கொஞ்சம் தேங்காவை 4-5 நாள் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆயில் அண்டு உப்பு, அவ்வளோதான். ஓகேயா? இப்போ செய்ய போகலாம். கடாயை வச்சாச்சு. இந்த மாதிரி துவையலுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய கடாயெல்லாம் தேவையில்லை. இருந்தாலும் கொஞ்சம் விஷுவலுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வதங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயை ஊற்றுக்குங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் புளியை போட்டுக்கோங்க. இந்தாங்க, இந்த உளுந்தை இதில் போட்டுறேன். வரமிளகா போட்டுடலாம். இது வதங்கின பிறகு தான் அதில் மற்றதெல்லாம் சேர்க்கணும். உளுந்து எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது அந்த பீர்க்கங்காய் அதை மேலே தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற சோறு, அதாவது வேஸ்ட்டாக இருக்கும், சில இது எப்படி புடலங்கால்லாம் இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் எடுத்துடணும். பீர்க்கங்காய் வதக்கும். இதுக்கு தேவையான, இந்த தொகையலுக்கு தேவையான உப்பை போட்டுடலாம். இப்போ எப்போதுமே பெருங்காயம், காயம் எல்லாத்துக்கும் உணவு ஜீரணமாகிறதுக்கு நல்லது. அதனால் பெருங்காய பவுடரை கொஞ்சம் போட்டுக்கலாம். இது பீர்க்கங்காய் சடன்னு இதுவாயிருங்க, வந்துடும். அதனால் ரொம்ப நேரம் ஆகும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். பீர்க்கங்காய் வாங்கிட்டோன்னா இந்த மாதிரி ஒரு தொகையல் செஞ்சு நல்ல பழஞ்சோரோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பழஞ்சோறில் சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சோண்டு தயிரை ஊற்றி நாளே வச்சுட்டிங்கன்னா இந்த தொகையல் மட்டும் காலையில் எழுந்திரிச்சு பண்ணிங்கன்னா மத்தியானம் வரைக்கும் கும்முன்னு இருக்குங்க. அதான் இதோட பெரிய பெனிஃபிட்டு. இது பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் தேவையான தேங்காய் போடும், அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி தேங்காய் போடுறதா இருந்தால் அந்த நாளோடு இந்த தொகையில் முடிச்சிருங்க. இல்லைன்னா ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா ஒரு 2 நாளைக்கு வரும், அவ்வளோதான். அவ்வளோதாங்க, வதங்கிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் ஆறணுன்னு அரைச்சி எடுக்க வேண்டியதுதான்.
இப்போ அதை அரைக்கலாங்க. தண்ணி கிண்ணி தேவை இருக்காது. பாருங்கள், நல்லா அரைஞ்சிருச்சுங்க. அவ்வளோதான், எடுக்க வேண்டியதான். பாருங்க, அருமையான பீர்க்கங்காய் தொகையல். இங்கே பாருங்க, அதாவது இப்பயே நல்லா நீர் சோறு, அதாவது பழைய சாதம் இருந்தால், வெறும் பழைய சாதம் தயிர் இருந்தால் சரி, தயிர் இல்லைடான்னு சரிங்க, குழச்சி அடிக்கலாம். இல்லை கொஞ்சம் சாதத்தில் நெய் போட்டுட்டு இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உருட்டி விட்டு அடிக்கலாம். அண்டு சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரச சாதத்துக்கு நல்லாயிருக்கும். மெயினாக என்ன தெரியுமா, எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் லேசாக ஃபீவரிஷாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா இதை நாக்கில் உணர்த்தியாக வச்சு சாப்பிடுங்க. பிரமாதமாக கேட்கும், உடம்பும் கேட்கும், நாக்கும் கேட்கும். உடனே இது மருத்துவ குணம் கொண்டதுனால இந்த நாக்கில் இருக்க கசப்பு உணர்ச்சியெல்லாம் போகுங்க. ஓகேங்களா? இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் என்னென்ன கமெண்ட் பண்ணணும்னு பார்க்கணும். மீண்டும் நல்ல டிஷ்ஷோட பிறகு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.